ஓகே சோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இப்போ ரீசெண்டா நிறைய புது ஃபீச்சர் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பீட்டால வந்திருக்கு. ஸோ பீட்டா அப்படின்னா டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் லோட் ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு ஸோ பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொஃபைல் பிக்சர்ல சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும் அப்படின்னா மேல 3 டாட் வந்து போவோம், செட்டிங்ஸ் வந்து இருக்கும். அங்க நம்ம ப்ரொஃபைல் வந்து இருக்கும். அங்க நம்ம ப்ரொஃபைல் கீழே வந்து எடிட் பட்டன் இருக்கும். அப்ப நமக்கு வந்து கேமரா, கேலரி, அவதார், அதுக்கப்புறம் ஏஐ இமேஜஸ் இருக்கும். இதுல நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம ப்ரொஃபைல் பிக்சரையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் புதுசா வரப்போற ஆப்ஷன் வந்து பாருங்க, இம்போர்ட் ஃப்ரம் ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் இம்போர்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருப்பீங்க, அந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்து பாத்து இங்க இருந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட்டஸ் போடும்போது நோட்டிபிகேஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து புதுசா வரப்போகுது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, மேல 3 டாட் பட்டன் செலக்ட் பண்றோம். அப்ப மெசேஜ், வாய்ஸ் கால், வீடியோ கால், வியூ கான்டாக்ட், ஐடி, ரிப்போர்ட் தான் இருக்கு. பட் புதுசா வரப்போற ஆப்ஷன்ல வந்து பாருங்க, அது கீழே கெட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு இருக்கு. கெட் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்றது மூலமா ஃபியூச்சர்ல அவங்க ஸ்டேட்டஸ் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது மூலமா நீங்க வியூ பண்ணி டேட்டா பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், நீங்க ஏதோ ஸ்டேட்டஸ் போடுறீங்க, ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு மை ஸ்டேட்டஸ்ல போய் பார்ப்போம், நமக்கு அதுல வந்து காட்டும். இனிமேல் நம்ம அப்படி பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் அந்த ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணாலே கீழே நமக்கு ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரி வந்து பார்த்தா காட்டும். இப்போ வந்து பாருங்க 2 வியூஸ் அப்படின்னு வந்து காட்டுது. 2 வியூஸ் காட்டிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து காட்டும். ரீசெண்டா யாரு பார்த்தாங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தா காட்டும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் வந்து ஃபியூச்சர் வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒன், நம்ம வாட்ஸ்அப் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றோம் அப்படின்னா அவங்களும் வாட்ஸ்அப்ல இருக்கணும். பட் வாட்ஸ்அப் இல்லாத ஒருத்தருக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா இன்வைட் அப்படின்னு வந்து காட்டும். அதாவது அவங்க வாட்ஸ்அப்ல இல்ல, நீங்க வந்து இன்வைட் பண்ணுங்க, அவங்க வாட்ஸ்அப் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். பட் ஃபியூச்சர்ல வரப்போற அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்ல இல்லைன்னா கூட அவங்க நம்பர் போட்டு நம்ம மெசேஜ் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துட்டு நார்மலா அவங்க யூஸ் பண்ற எஸ்எம்எஸ்க்கு வந்து லிங்கா வந்து போகும். அவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டெம்பரரி வாட்ஸ்அப் பேஜ் வந்து பார்ப்பாங்க. அதுல அந்த மெசேஜ் வந்து இருக்கும். அது மூலமா நம்ம சாட் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து பாருங்க, cannot send media அப்படின்னு இருக்கு. அதாவது நமக்கு வந்து பார்த்தா வாட்ஸ்அப் இல்லாதவங்களுக்கு ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கோம், பட் சென்ட் பண்றவங்க வாட்ஸ்அப் இல்ல அப்படின்னா அவங்க ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் சென்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஏதோ போட்டோஸ், டாக்குமெண்ட்லாம் அனுப்ப முடியல. அப்படி சப்போஸ் நம்ம அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா cannot send media அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. இது நமக்கு வந்து கெஸ்ட் சாட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல ஆட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹோம் ஸ்கிரீன்ல சின்னதாக சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல QR கோட் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் கேமரா வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம புது அப்டேட்ல வந்து பாருங்க, கேமரா பக்கத்துல நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வந்து காட்டுது. அந்த ப்ரொஃபைல் பிக்சரை டேப் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா நம்ம செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 டாட் பட்டன் செலக்ட் பண்ணி செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஃபியூச்சர் வரப்போற அப்டேட்ல ஜஸ்ட் நமக்கு இன்டர்ஃபேஸ்லேயே வந்து இருக்கும். மேல அந்த ப்ரொஃபைல் பிக்சர் டேப் பண்றது மூலமா டேரக்டா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நம்ம வாட்ஸ்அப்ல வந்து ஜிப் ஃபைல் அதை வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஜிப்ல நமக்கு வந்து ஜஸ்ட் வீடியோ மாதிரி இருக்கும். அதாவது நம்ம காமெடி மீம்ஸ் அதெல்லாம் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது இப்போ நம்மளால வந்து டேரக்டா கேலரியிலே சென்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனுக்கான சப்போர்ட் இப்போ வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மிஸ்டு கால் ரிமைண்டர். நம்ம நெட் ஆஃப்ல இருக்கும்போது கால் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டு காலா வந்து இருக்கும். அந்த மிஸ்டு கால் டேப் பண்ணோம் அப்படின்னா கீழே 2 ஆப்ஷன் வந்து காட்டுது. ஒன்னு கால், இன்னொன்று வந்து ரிமைண்ட் மீ லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிமைண்ட் மீ லேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 hours, 8 hours, 24 hours இருக்கு. ஸோ கஸ்டம் டைமிங் இருக்கு. நம்ம வேணும்னு டைம் செட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இங்க வந்து பாருங்க ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நமக்கு ஒரு கால் வந்திருக்கு, பட் இப்போ நம்ம பேசுற டைம்ல இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த காலை ஸ்கெடியூல் பண்ணிக்க முடியும். ஸ்கெடியூல் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் டைம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ரிமைண்டர் வரும். அது மூலமா பார்த்து திரும்பி கால் பேக் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், புதுசா கான்டாக்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்றோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா காட்டும். இதுல வந்து டேப் டு சென்ட் வேவ் எமோஜின்னு இருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி எமோஜி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போகும். உங்களுக்கு சப்போஸ் இது வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மேலே க்ளோசிங் பட்டன் இருக்கு, அந்த க்ளோஸ் பட்டன் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டு இந்த மாதிரி வந்து கொஸ்டின் ஆன்சர் வைப்போம். அதே மாதிரி நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல வரப்போகுது. இப்போ எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு ஆர் ஐஓஎஸ் வந்து போஸ்ட் இருக்கு, கீழே உங்களுக்கு ரெஸ்பாண்டன்ட் இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு மெசேஜ் பண்ற மாதிரி வரும். உங்களோட மெசேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி போல ஆப்ஷன் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்க ஒரு குரூப்ல இருக்கீங்க, அந்த குரூப்போட லிங்க் வந்து உங்க ஃப்ரெண்ட் யாருக்கா ஷேர் பண்ணணும் அப்படின்னா அட்மின் கிட்ட லிங்க் கேட்டு நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். இனிமேல் குரூப் அட்மின் வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் யா லிங்க் ஆர் QR கோட் அப்படி ஆப்ஷன் இருக்கு. அதை அவங்க எனேபிள் பண்ணாங்க அப்படின்னா குரூப்ல இருக்க யார் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் லிங்க் வந்து ஷேர் பண்ண முடியும். இங்க வந்து பாருங்க நம்ம நிறைய ஆப்ஷன் வந்து காட்டுது. QR கோட் அப்படின்னா வந்து ஜஸ்ட் அந்த QR கோட் அவங்க ஸ்கேன் பண்றது மூலமா குரூப்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஷேர் லிங்க் இருக்கு. தென் ஷேர் லிங்க் கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் காப்பி லிங்க் கொடுத்து நம்மளால வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட் அந்த குரூப்ல இன்வைட் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ கைஸ், சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வாட்ஸ்அப் என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி வந்து பாத்துருந்தோம். ஒரு சில அப்டேட்ல இப்போ லைவ் ஆயிருச்சு. சோ பிளே ஸ்டோர்ல போய் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து கிடைக்கும். பட் ஒரு சில அப்டேட் மட்டும் பீட்டால இருக்கு. ஒன் டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்போ பிளே ஸ்டோர்ல போய் அப்டேட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்லாம் வந்து
பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.